ஒரு பாசறைனா எப்படி இருக்கணும்னு அதற்கும் பேரு என் அண்ணா தான் சொல்லியிருக்கிறார். பாசறையில பலவிதமான போர்க்கருவிகளும் வீரர்களும் இருப்பார்கள். பாசறையிலே வெறும் வாள்களை மட்டும் வைத்திருந்தால் போதாது, அங்கே கேடயங்களும் இருக்க வேண்டும். இந்த ஆயுதங்கள் மட்டும் போதாது, இதை எல்லாவற்றையும் பயன்படுத்த பயிற்சி பெற்ற ஒரு வீரன் வேண்டும். வீரர்கள் மட்டும் இருந்தால் போதாது, அந்த வீரர்களை எல்லாம் வழிநடத்தி செல்ல வீரம் மிக்க ஒரு படைத்தலைவன் இருக்க வேண்டும் என்று அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் பாசறையும் அண்ணா சொன்னது போல தொடர்ந்து வளர்ந்து கொண்டே வருகின்றது. நம்முடைய பாசறையில இளைஞர்கள், மாணவர்கள், மகளிர் அத்தனை பேர் இருக்கிறாங்க. பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், கருத்தாளர்கள், களப்பணியாளர்கள் இருக்கிறாங்க. கருப்பு சிவப்பு கொடிக்காக தங்களுடைய உயிரையே கொடுக்கக்கூடிய கலைஞருடைய உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் இருக்கிறாங்க. நம்மை எல்லாம் வழிநடத்தி செல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதுகெலும்புள்ள ஒரு படை வீரனும் நமக்கு இருக்கிறார். அவருடைய தலைமையில இன எதிரிகளையும் துரோகிகளையும் நிச்சயம் நாம் வீழ்த்தி காட்டுவோம். நமது தலைவர் அவர்கள் இட்ட கட்டளைப்படி நிச்சயம் 200க்கும் அதிகமான தொகுதிகளில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும்.